அப்படியே கவுண்டருக்குள்ளே போகிறோம், கையை நீட்டுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்க வச்சார் நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஒரு விஷயத்தையும் ஆணித்தரமாக சொன்னார். உழைப்பாளர் தினத்திற்கு அரசு விடுமுறை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் தாங்க நம்ம கொண்டு வந்தோம். அப்புறம் தான் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் நாம தான் முன்னோடியாக இருக்கிறோம், பெருமைப்பட்டுக்கோங்க. மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது, அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுமைக்கும் இந்த விடுமுறை நாளை இந்தியா முழுமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்துச் சொல்லி நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்களெல்லாம் குரல் எடுத்து பிரதமராக இருந்த வி.பி. சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு விடுமுறையாக, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியே நம்ம முதுபெரும் அரசியல் தலைவர் வைகோ ஐயா ஒரு விஷயத்தை மலரும் நினைவுகளாக நினைவுபடுத்துறார். என்ன அப்படின்னா, வி.பி. சிங் ஐயா பிரதமராக இருக்கும் பொழுது இங்கேருந்து நாங்கள் போகிறோம், மே 1ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை கொடுங்கன்னு சொன்னோம், கொடுத்துட்டாக, பெருமையோடு நினைவு கூறுறோம்னு சொல்லியிருக்காங்க. 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மே முதல் நாளை மத்திய அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையை ஆதரித்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவர் தாஸ்குப்தா அவர்களும் கமல் முரார்கா ஜனதாதளம் அவர்களும் ஆதரித்து பேசினார்கள். தலைமை அமைச்சர் பிரதமர் வி.பி. சிங் அவர்களை அறையிலே போய் அன்று பகலிலே சந்தித்தேன். இன்றே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பிற்பகல் 2:30 மணிக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் இரு அவைகளிலும் மே முதல் நாள் மத்திய அரசினுடைய விடுமுறை நாளாக இனி அறிவிக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார். தொழிலாளர்களினுடைய நலன்களை நசுக்குவதிலும் உரிமைகளை நசுக்குவதிலும் நரேந்திர மோடி அரசு முதலாளித்துவத்துக்கு ஆதரவாகவும் தொழில் முதலாளிகளினுடைய பிரதிநிதியாகவும் செயல்பட்டு வருகிறது. தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்படுவதை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடி வருகிறார்கள். அந்த வகையில் நாங்களும் தொழிலாளர் உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே எல்லாரும் 4ஆம் தேதிக்கு ரெடியா இருங்க, சந்தோஷமா இருக்கணும். 2 நாள் தான் இருக்குது இடையில, அதனால தெம்பா இருக்கணும், கவலையப்படாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் அடிச்சு 2.0 சர்ன்னு கொண்டு போவோம்டா அப்படின்னு உற்சாகமுங்க முதல்வர் ஐயா பேசுறாங்க. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை என்பதை ஏதோ கருத்து கணிப்பின் அடிப்படை தான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. ஆக அதே நேரத்தில் இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
ஆக அது தொடரும் தொடரும் தொடரும். எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குங்காரு வைகோ அண்ணாச்சி. என்ன அப்படின்னு கேட்டோம். அதாவது இந்த பக்கம் தாவேகாவு சார்பா வருது, அந்த பக்கம் ஏடிஎம்கே சார்பா வருது, 2-3 கணிப்புகள் டிஎம்கேன்னு வருது. யாரோ எதுவோ உள்ளடி வேலை பார்க்காங்களோ என்னமோன்னு எனக்கு ஒரு டவுட் வருதுங்காரு. பாப்போம் 4ஆம் தேதிக்கு மேல. அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. அதில் ஒரு கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு சாதகமாகவும், ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாகவும் அமைந்திருக்கின்றன. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சிலர் வந்து மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தேவை தமிழ்நாட்டில் இருக்கு. அது ரிசல்ட் வந்த பிறகுதான் சொல்ல முடியும். என்னுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அமைக்கும், திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை பெறும்போது என்னுடைய நம்பிக்கை. ஓட்டுகள் எண்ணப்பட்டு 2 நாள் தானே இருக்கு இடையில. இது 1ஆம் தேதி, இடையில் 2 நாட்கள். பிடிந்தால் தெரிந்துவிடும் நிலைமை என்ன என்று சொல்வதை போல 4ஆம் தேதி தெரியத்தான் போகுது. அண்ணாச்சி நீங்க வருத்தப்படுறதுக்கு அவசியமே இல்லை. 200க்கு மேலங்கிறது எழுதி வைக்கப்படாத சாசனம் ஆகி போச்சுல, ஏன் கவலைப்படுறீங்க? ஆறுதல் கொடுக்குறாரு செல்வ பெருந்தகண்ணாச்சி. கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பு. இது எப்படி கருத்து கணிப்பு? 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் நான் அப்புறம் டே 1லேருந்து சொல்கிறோம். அதுலேருந்து மாற்றுக்கிறதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். மக்கள் யாரும் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க. கருத்து திணிப்பு நடத்துகிறவங்க சொல்கிறாங்க. அதனால் இன்னும் 2 தினங்கள் தான் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இன்னாரும் ஓரளவுக்கு மக்கள் முடிவை தீர்ப்பு வாசிக்க ஆரம்பிப்பார்கள். தீர்ப்பு எழுதி விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. இந்த தீர்ப்பை படிக்கின்ற நாள் தான் மே 4. ஆகவே தீர்ப்பை இன்னொரும் 35% படித்திருப்பார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார், தொடர்வார். எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அந்நியார் வாராக முன்னாள் டீச்சர் இல்லையா, அவர் சொல்றாங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலையான்ற மாதிரி. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, 4ஆம் தேதிக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அச்சச்சோ அச்சச்சோ அச்சச்சோங்க. கவலையப்படாதீங்க. இலையை விரிக்கிறோம், சாப்பாடை போடுறோம், குழைச்சி அடிக்கிறோம், வெற்றிங்கிறத நாம் அனுபவிக்கிறோம்காக. ஒரே பழமொழி தமிழில் இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். இப்போ ஜஸ்ட் 2 டேஸ் தான் இருக்குது. எல்லாருமே களத்தில் மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக வேலை செஞ்சுருக்கோம். அதனால் இன்னும் 2 நாள் இருக்குது, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். அந்நியார் இன்னொரு விஷயத்தையும் சபதமாக எடுத்துக்கொண்டே சொல்லுகிறார்கள். என்ன சொல்றார் அப்படின்னா, கேப்டன் இல்லை, இந்த கட்சி மூழ்கிரும், ஓட்ட விழுந்து போச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தூக்கி நிறுத்திருக்கிறோம்ல 4ஆம் தேதிக்கு மேலே பாருங்க, 10 பேரும் அப்படியே கம்பீரமாக நடந்த அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் பின்னாடியே போகிறோம்ல அப்படிங்க. ஒரு 6-7 மாசமாக பார்க்குறேன். இன்னைக்கு ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எத்தனை இன்னைக்கு புதிதாக வந்த கட்சி எல்லாரையும் விட ஒட்டுமொத்த ஊடகங்கள், யூடியூப்ஸு, எல்லா கட்சிகளுடைய ஒரே கவனம் தேமுதிக. அத்தனை பேருடைய விமர்சனம் தேமுதிக. நீங்கள் எல்லாரும் வாழ்த்தினாலும் தேமுதிக தான், திட்டினாலும் தேமுதிக தான். அதனால தான் சொல்கிறேன், படுத்த மரம் தான் கல்லடிப்படும். அந்த வகையில் வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிச்சயமாக 4ஆம் தேதி அதற்கான பதிலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்வேன். நாங்கள் 10 பேர் போட்டிட்டு இருக்கோங்க. கேப்டன் பிளெஸிங்கோட 10 பேருமே நாங்கள் சட்டசபைக்கு போவோங்க. உறுதியாக அதை நான் நம்புகிறேன். 10 பேருமே நாங்கள் வெற்றி பெற்று நிச்சயம் சட்டசபைக்கு
கண்டிப்பாக செல்வோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடம்பூர் ஐயாவும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாம் கோடை காலம் வருதுனால நிறைய இனோவேஷன் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். சொல்றாரு தேமுதிக தான் வந்த உடனே நாங்கள் தான் மாட்டோம் அப்படி இப்படின்னே. கடைசியில் பாருங்க இது இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்க. எம்ஜிஆர் ஐயா உருவாக்குன கண்டுபிடிச்ச கட்சி எப்படி கம்பீரமாக நிற்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே லைட்டாக ஷேக் ஆகுறாரு. என்னன்னு தெரியல. புதிதாக ஒரு கட்சி அரசியல் களத்துக்கு வரும்போது ஏற்படுகின்ற தாக்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் 2006 முதல்ல தேர்தல் களத்தில் அன்றைக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் தேர்தலை சந்தித்தது. கிட்டத்தட்ட 8.5% வாக்குகளை பெற்றார். அந்த நேரத்தில் இதே போல தான் அவர் செல்கின்ற இடங்கள்லாம் கூட்டம் கூடியது. தேர்தல் கூட கருத்து கணிப்பாக மிக அபரிமிதமான வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். கடைசியில் முடிவை பார்த்தால் அவர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் எங்களோடு கூட்டணி சேர்ந்த பலனாகத்தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற்றார். எங்களிருந்து விலகினார், அனைத்தையும் இழந்தார். எனவே எந்த அரசியல் கட்சியும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றோம். ஏன்னா இந்த காஞ்சி பிறந்த மண். அவருக்கு பிறகு ஒரு கட்சியை தோற்றுவித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம்தான் தமிழகத்திலே வேரூன்றி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற வரலாற்றை இங்கே படைக்க போகின்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர் திரு சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற எண்ணற்ற கட்சி நடிகர் SSR அந்த காலத்தில் கட்சியை துவங்கினார்கள். யாரும் அதிமுக வாக்கை பாதித்ததாக சரித்திரம் இல்லை கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியல். அதே போல் தான் இந்த தேர்தலிலும் அந்த முடிவு தான் எதிரொலிக்கும். எங்கள் வாக்கு சதவீதத்தை யாராலும் பாதிக்க முடியாது என்ற நிலையோடு நல்ல தேர்தல் முடிவாக 200க்கும் அந்த நாங்கள் சொல்ல இயற்கையாகவே எங்களுக்கு ஒத்துழைக்கின்றது. இன்றைக்கு அந்த அளவில் நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த முடிவு தான் வரும். பாருங்க, பலவேறு தனியார் நிறுவனங்கள், டிவிகள், அது இது இந்த கருத்து கணிப்பெல்லாம் எங்களுடைய சிந்தனையும் செயல் வடிவமும் கொண்ட எங்கள் எடப்பாடி ஐயாருடைய கருத்து கணிப்பு முன்னாடி தூசிக்கு சமம். எங்கள் ஐயா அப்படியே தராசை எடுத்து தூக்கி பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, முள்ளு இந்த பக்கம் நடுவு கொண்டு சென்டரில் நிற்கும். அந்த மாதிரி கருத்து கணிப்பை கொடுப்பாருங்க. கருத்து கணிப்புகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 203 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் 2010 அபரிமிதமான வெற்றியை பெற்றோம். அந்த தேர்தலில் கூட கருத்து கணிப்பு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்தித்தார்கள். இப்பொழுது சந்தித்ததை போல ஆளுங்கட்சியாக திமுக தேர்தலை சந்தித்தது, நாங்கள் எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்தோம். அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி திமுக சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராமல் வெறும் 23 இடங்களை பெற்று நாங்கள் 203 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் மகத்தான அபரிமிதமான வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சராக வந்தார். அதே நிலைமை தான் இன்றைக்கு 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் பொற்கால முதல்வராக வருது. இது காலத்தின் கட்டாயம். இந்த கருத்து கணிப்புலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எங்களை பொறுத்தவரை 23/4 அன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். என்ன தீர்ப்புன்னு சொன்னால், சேஞ்சாஜ் கோட்டையில் எடப்பாடியார் இன், ஸ்டாலின் அவுட். இதுதான் கருத்து கணிப்பு. நிதர்சனமாக வருகின்ற 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க போகுது. அப்படியே பொள்ளாச்சி ஜெயராமன் ஐயா இருக்கார்ல, அவர் கொஞ்சம் சூடு அப்படி சர்றனா. என்னதான் கோயம்புத்தூர் ஏரியாவாக இருந்தாலும் வெயிலில் சூடு வரும்ல. அவர் சொல்கிறாரு, காசை வாங்கிட்டு மானாவாரியாக எண்ணிக்கை அள்ளி தெளிக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், பிரதமரையும் அமித்ஷாவையும் எத்தனை வாட்டி கூட்டியாந்துருக்கோம், சேர ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா பாருங்க 4ஆம் தேதி உட்கார்றதா அப்படிங்க. கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மே 4ஆம் தேதி நடைபெறுகிற வாக்கு எண்ணிக்கையிலே அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்திலே தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலே அறுதி பெரும்பான்மை பெற்று சிறப்பான ஆட்சி அமைப்பார். கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே சில ஊடகங்கள் தாங்கள் வாங்கிய ஊதியத்திற்காக கருத்து திணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. அதுவெல்லாம் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யாது. நிச்சயமாக களத்திலே நாங்கள் தான் நிற்கிறோம், நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம். எடப்பாடியார் அவர்கள் தான் அதிகப்படியான தொகுதியிலே இரட்டை இலை சின்னமும் எங்களுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும். நல்லாட்சி தமிழகத்திலே அமையும். இந்த நாசகார ஆட்சி வீட்டுக்கு போகும். அப்படியே சண்முகையா வந்தாரு. ஐயா, ஒருத்தரை பூஸ்டப் பண்றது தப்பு இல்லை, ஆனா அவரே நம்புறாத அளவுக்கு பூஸ்டப் பண்றது தாங்க வருத்தமா இருக்கு. ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. 4ஆம் தேதி ஜெயிச்ச உடனே சர்டிபிகேட்டோட பணையுருவான்னு சொல்ற அளவுக்கு ஏத்தி வச்சிருக்காங்களே, நாம என்னத்தை சொல்றதுன்னு வருத்தப்படுறார். இல்லை இது கருத்து திணிப்புன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது ஒரு குழப்பமான நிலையை மக்கள் மத்தியிலும்
கட்சியினர் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த கருத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்கிற முறையில் ஒரு கருத்து திணிப்பு என்பது வந்திருக்கிறது. நிச்சயமாக மக்களுடைய தீர்ப்பு என்பதுதான் எல்லோரும் ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியும். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதில் வந்திருக்கிறத நான் ஏற்றுக்கல. கருத்து கணிப்பு என்று இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. ஏன்னா இப்போ விஜய் ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாராவது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? தமிழ்நாட்டில் யாருமே அவரே கூட ஏற்றுக்க மாட்டார். ஸோ அதனால் அது ஒரு இட்டுக்கட்டப்பட்டும் அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கருத்தை மக்கள் தலையில் திணிப்பது என்கிற முறையில் தான் பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இத்தகைய கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஏற்கத்தக்க ஒன்றாக இல்லை. நிச்சயமாக அதே நேரத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கத்தி படத்தில் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நான் இறங்கி போராட்டத்தில் இறங்கி கடத்தில் இறங்கி ஒடிகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பெட்டி எடுத்துட்டு விஜய் வாரார். அண்ணே, உங்களுக்கு எவ்வளவு பெட்டி வேணாலும் நான் தரேன், தம்பி தரேன், நீங்கள் போராட்டத்தை கை விட்டுட்டு சடக்குன்னு டீயை குடிச்சிட்டு வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொன்னவர் தாங்க விஜய். அப்படின்னு விஜயை பற்றி டப்புன்னு போட்டு கொடுக்காரலாம். அதே மாதிரி கத்தி படம் லைக்கா ப்ரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையாக தரோம், உங்கள் கட்சியினுடைய அத்தனை ஆஃபீஸ் பேரருக்கும் வாகனங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. இதுவரையிலும் யாரிடத்திலும் எதற்காகவும் ₹1 கூட லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன் என்பதனால்தான் செல்வகுமார் அண்ணன் பல இடங்களில் என்னை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார். இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை தருகிறார். அப்படியே வேல்முருகன் அண்ணாச்சி இப்போ ஒரு ரகசியத்தை சொல்றார். ஐயா, மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி திட்டம் என்னது, ஆனா செயல்படுத்திட்டாங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் பொறியியல் கல்லூரி திட்டம் என்னது, அவங்க செயல்படுத்தினாங்க. எல்லாமே நான் சொல்லுவேங்க, என் பேர் வராது, ஆனால் செயல்படுத்திட்டு அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க. எனக்கு பேர் முக்கியம் இல்லை, திட்டம் தான் முக்கியம். இப்போ கூட ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறேங்க. மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் 2001 சட்டப்பேரவை உறுப்பினரான பிறகு அரசுக்கு ஆலோசனை சொல்லி அதை அச்சீவ் பண்ணது. மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி அது நான் அச்சீவ் பண்ணது. மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது போன்ற லாட்டரி தடை சட்டம், இதுமாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அது பேசு பொருளாக மாறலை. அதுக்கான எல்லா புகழையும் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அதற்கான மைய கருவாக இருந்தவன் நான். அதையெல்லாம் இன்றைய தலைவர்கள், இன்றைய திரை பிரபலங்கள் அப்படி சொல்லி பாராட்ட மாட்டாங்க. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா ஒரு விஷயத்தை யதார்த்தத்தை எடுத்து சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகம் நிச்சயமற்ற தன்மையில் இருக்குது. டிஎம்கே அடுத்து ஜெயிச்சு வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்ய வேண்டியது வேலையில்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடுது. அதை முதல்ல சடக்குன்னு நிவர்த்தி பண்ணிருங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆகி போகும் அப்படின்னு ஆரம்பத்திலே எச்சரிக்கார். நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அமையவிருக்கிற ஆட்சி ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்கிற நிலையில் அது இருக்கக்கூடாது என்பதை நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பூதாகாரமான பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் பணி நிரந்தரமல்ல, ஒப்பந்த தொழிலாளியை மட்டுமே வைத்து வேலை வாங்குகிற அந்த முறையை கடந்த பல ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அப்படிப்பட்ட நிலையை மேற்கொள்ளக்கூடாது. பணியினர் ஒப்பந்த தொழிலாளியாக அல்லது தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஊழியர்களையும், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தொழிலாளிகள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அத்துணை லட்சம் இடங்களையும் உடனடியாக திமுக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படியே முத்தரசு ஐயா சொல்றாரு, டிஎம்கே மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சித்தாந்தம் அப்படியே பிரதமருடைய மண்டைக்குள்ள கொட 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 குடையுதுங்க. ஒப்பில நின்றுக்கிட்டு டிஎம்கே அச்சா பகத்தூக்கு சாவுங்க அப்படிங்கார. அப்படின்னா பயந்துட்டார் தானே அர்த்தம். அப்படி நாம இருக்கோம்காரு. நாட்டில் ஒற்றுமை, ஒருமைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. பல்வேறு மதங்களையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏராளமான ஜாதிகளையும் பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட நாடாக இருந்த பொழுதும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட ஒரு மாபெரும் நாட்டில் இன்றைக்கு நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய முறையில் நாட்டினுடைய பிரதமர், அவர் வகிக்கக்கூடிய அந்த பிரதமர் என்கிற அந்த பொறுப்பை, மிக உயர்ந்த பொறுப்பை உணராமல் மாநில மக்களுக்கிடையே ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய உரையை அவர் வாரணாசியில் ஆற்றியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு எதிரெதிரான
ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய முறையில் நாட்டினுடைய பிரதமர் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த உரை மிக மிக மோசமான உரை, வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய உரை. திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமரா அல்லது பிரிவினைவாதியா என்கிற கேள்வியை எழுப்புகிற அளவிற்கு அவருடைய உரை அமைந்திருக்கிறது. அதை கண்டிப்பது மட்டுமல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் தொடர்ந்து பாடுபடும் போராடும்.